கிருபை நிறைந்த தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட இருக்கும். அவர் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை காண செய்வார். பூமியில் யாராலும் செய்ய முடியாத காரியங்களை கர்த்தர் தான் செய்ய முடியும். வேணால் மற்றவங்களாம் அதை பார்த்து காப்பி எழுதி புக்கு போட்டு வச்சுக்கலாம். கர்த்தரே தெய்வம். ஆனால் சிலர் என்ன செய்யலாம், தன்னுடைய விருப்பத்துக்கு தெய்வங்களை உண்டாக்கி, கற்பனையாக பாத்திரங்களை உண்டாக்கி, பைபிளில் இருக்க அற்புதங்களெல்லாம் இவங்க தான் நடந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் எழுதி வச்சுக்கலாம். அதை பின்பற்ற சொல்லி அநேகரை கட்டாயப்படுத்தலாம், கொடுமைப்படுத்தலாம். ஆனால் கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் நாள் வந்து விட்டது. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நெருங்குகிறது. பரிசுத்தவான்களுடைய இரத்த பலியை கர்த்தர் கணக்கு கேட்கிற நாட்கள் நெருங்குகிறது. கர்த்தர் சத்தியத்தின் தேவன். அந்த சத்தியத்தின் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நாள் நெருங்கி வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை துன்புறுத்துகிறவர்கள் மனம் திரும்புகிற நாள் அவசியம். மனம் திரும்பாவிட்டால் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்களை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும். தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் கரிசனை வைத்திருக்கிற தேவன். தம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற மக்களுக்காக அவர் எதையும் செய்வார். அவர் இரக்கமுள்ள தேவனாக இருந்தாலும் கூட அவர் எரிச்சலுள்ள தேவனாகவும் இருக்கிறார். பொய்யை நம்பி, பொய்யை பிரசங்கித்து, பொய்யான காரியங்களை மக்களை பின்பற்ற வைத்து கொடுமைப்படுத்துகிறவருடைய சிங்காசனங்கள் தவிடுபொடியாகிற நாள் நெருங்குகிறது. பொய்யை பேசி, பொய்யான அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு மக்களை அடிமைப்படுத்தி, மக்களை கொடுமைப்படுத்தி, கொலை செய்து, இந்த தேசத்தில் இருக்கிற உழைப்பை சுரண்டி எடுக்கக்கூடிய பொய்யான மாயையான கூட்டங்கள் நியாயத்தீர்ப்புக்கு முன்பதாக நின்றாக வேண்டும். கர்த்தர் மகா பராக்கிரமசாலியாய் நியாயத்தீர்ப்பை நிலைநாட்டுவார். கர்த்தரே தேவன். அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை நடத்தி காட்டுகிற தேவன். கர்த்தர் மகா உன்னதமான தேவன். அவருக்கு முன்னதாக நிற்பதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. கர்த்தர் ரட்சிக்கிற தேவன். தம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை வழிநடத்துகிற தேவன். அவர் நித்தியத்தின் தேவன். நித்திய ஜீவனை மக்களுக்கு கொடுத்திருக்கிற தேவன். அவரே சர்வ வல்லமையின் தேவன், சர்வ மகிமையின் தேவன். எல்லா துதிக்கும் கனத்துக்கு மகிமைக்கு அவர் ஒருவரே பாத்திரர். அல்லேலூயா.